ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் வெரைட்டியோடு வந்திருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கேக்கு, எம்மியாக இருக்கும். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் மைதா சேர்க்கலை, ஒயிட் சுகர் சேர்க்கலை, ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கலை. இந்த மூணுமே நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு விஷம்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம கேக் வாங்கி சாப்பிட்றத நிப்பாட்டவே போகிறதில்ல. எந்த செலிப்ரேஷன்லேயும் நம்ம கேக் இல்லாமல் கொண்டாடுறதே இல்லை. இந்த மாதிரி ஹெல்த்தி கேக் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு செலிப்ரேஷனுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கேக் செஞ்சு இயற்கையான முறையில் சாப்பிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா அந்த ரெசிபியை நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இப்போது உப்பை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இன்ச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா மணல் கூட நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இட்லிக்கு அவிப்போம் இல்லைங்க, தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதே மாதிரி அது அளவுக்கு ஹைட் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா சூடாகணும். ஒரு 10 நிமிஷம் குக்கர் மேலே ஒரு கேஸ்கட்டும் போடாமல் விசிலும் போடாமல் நம்ம மூடி வைக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்லேயே சூடாகணும். இப்போ கேக் பண்ணுறதுக்கு வீட்டில் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ ஏதாவது ஒரு கப் சைஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கப் சைஸ் எடுத்திருக்கேன். இதில் 1 கப்பு கோதுமை மாவு, ஒரு 1/2 கப்பு கேப்ப மாவு, ஒரு 1/2 டம்ளர் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் பேக்கிங் சோடாவும் ஒரு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் மட்டும் பேக்கிங் சோடாவோட கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. இதுதான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாம் நம்ம தனியாக வச்சுக்கோங்க. இதை தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம மிக்சியில் இப்போ அரைக்க வேண்டியது. பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ், இது வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் தேவைப்படும். இது கோகோனட் ஆயில், நம்ம ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஹெல்த்தியான கேக் பண்ண போகிறோம். அதனால் கோகோனட் ஆயில் ஒரு 1/2 டம்ளர். இப்போது இது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை நம்ம இதிலேருந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியாக சுகர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் கூட எடுத்தாலே போதுமானது. கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடரோட 2 மடங்கு எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் 1-1.25 எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. இந்த தயிர் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். தயிர், பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு. இப்போது என்ன செய்யலான்னு சொல்லி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த பவுடர்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னோம்ல, அதெல்லாம் நம்ம சலிச்சுக்க போகிறோம். கட்டி விழாமல் இருக்கணும். அடுத்தது கேப்பை, ராகி மாவுன்னு சொல்லுவோம்ல, அதை சலிச்சுக்க போகிறோம். அடுத்தது நம்மளோட கொக்கோ பவுடர். பிசுறு தட்டாமல் இருக்கணும், ஃபைனாக இருக்கணும் பவுடர்ஸு. அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்மளோட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட்டு, இந்த 3ஐயும் சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நம்ம ஒரு விஸ்கை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கலந்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு சொல்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 1/2 கப் தயிர் அதை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிக்கோங்க. நம்மளோட நாட்டு சர்க்கரையை போட்டுக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றணும்லங்க. 1/2 ஸ்பூன், 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போது நம்மளுடைய கோகோனட் ஆயில், இதெல்லாம் நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துக்கிறேன். இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இப்போ ஏற்கனவே நம்ம கலந்து வச்ச மாவில் இதை ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மில்க் நம்ம ஏற்கனவே ஒரு காய்ச்சின பால் வச்சுருந்தேன். அதை சுட சுட கொதிக்க அப்படியே சூடு பண்ணி, இங்கே பாருங்கள் சூடு எப்படி ஆவி பறக்குதுன்னு. நல்லா சுட சுட கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகும். 1 டம்ளர் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் பதம். இப்போது நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் கேக் வந்துடும். ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போதே எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
இப்போ நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரை வந்து கரெக்டான ஷேப்பில் வெட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ட்ரே எடுக்கிறீங்களோ வீட்டில் உள்ள இதே போதும். நீங்கள் அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரேலாம் வைக்கணும்னு தேவையே இல்லை. கீழே வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அதில் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன், சைட்ஸ்லேயும் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக வரமாவை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, அதாவது கோதுமை மாவு தான். இப்போ எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நான் வந்து இந்த கோதுமை மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்மளோட ஹாஃப் தான் ஊற்றணும், ஏன்னா அது டபுள் டைம்ஸ் வரும். என்ன ட்ரே எடுக்கிறீங்களோ அதுக்கு ஹாஃப் தான் ஊற்றணும். கொஞ்சம் அகலமான ட்ரேவாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஹாஃப் சைஸ் தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அப்படியே ப்ளெயினாக கூட விட்டுறலாம். நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். 10 to 15 minutes ஆச்சு. ஒரு கிண்ணத்தை, வீட்டில் என்ன கிண்ணம் இருக்கோ அதை கவுத்திருங்க அந்த உப்பு மேலே. இப்போ அது மேலே இந்த பேக்கிங் ட்ரேவை நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், கவனமாக சைட்ஸ்லலாம் படாமல் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கேஸ்கட் போடாமல், விசில் போடாமல் ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் சிம்லேயே வைக்க போகிறோம். அவ்வளோதான். 50 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போது நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்னு. இப்படி ஸ்டிக் பண்ணால் இன்னும் வேக வேண்டியிருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா நம்ம வந்து பாத்திரம் வந்து உயரமாக எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் ஹைட்டு கம்மியாக, உயரம் கம்மியாக ஊற்றிக்கோங்க கேக். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தேன். பாருங்கள் ஒன்றுமே ஒட்டலை, ஸ்டிக்கு பியூராக இருக்குது. இப்போனா நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கேக் ஆடுறதுக்கு நம்ம நல்லா டைம் கொடுக்கணும். அது நல்லா ஆடுற வரை வெயிட் பண்ணி தான் நம்ம தட்டணும். இப்போ பாருங்கள் நான் தட்டுறேன். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நான் இது வீட்டிலே இந்த பட்டர் பேப்பர் தயாரித்தேன். ஒரு A4 ஷீட் எடுத்து அதில் நம்ம 2 பக்கமும் எண்ணெய் தடவி அடியில் வச்சேன். பட்டர் பேப்பர் வெளியில் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நம்ம கேக்கை திருப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு வீட்டிலையே. அப்பா சூப்பர்! என்ன ஒரு இது ஃபினிஷிங் பார்த்தீங்களாங்க. நம்ம வெளியில் வாங்கினா இவ்வளோ ஹெல்த்தி கேக் எந்த கடையிலங்க கிடைக்குது? சூப்பரான ஹெல்த்தி கேக், சாக்லேட் கேக் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. கேக் பாருங்க எப்படி ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. ராகியில் கூட இப்படி ஹெல்த்தியாக கேக் பார்த்தீங்களா, மாய்ஸ்டாக சூப்பராக இருக்குங்க. இயற்கையான கேக், இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதை பாருங்கள், என் பொண்ணு அவளுக்கு தேவையானது இப்போ அவளை கட் பண்ணி எடுத்திருக்கா. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். என் பொண்ணுகிட்ட இப்போ கேட்போம் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சொல்லுடா, கேக் எப்படி இருக்கு? இந்த சாக்லேட் கேக் ரொம்ப சூப்பராக இருக்குது. கடையில் பண்ணுற மைதா சுகர் கேக் கூட இந்த அளவுக்கு இருக்காது. நான் எதிர்பார்த்ததை விட இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.